அதுக்கப்புறமா நான் வந்து அவளுக்காக போனதுனால நான் இதையே வந்துட்டு எல்லாருக்கும் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்காக நிறைய படிக்கணும்னு சொல்லிட்டு நியூரோ ரிலேட்டடாக இதை எம்என்டி இப்போ சொன்னேன் இல்லைங்களா, அந்த டிசீஸ் ப்ளஸ் பார்க்கின்சன்ஸ், ஸ்ட்ரோக்கு, பேரலிசிஸ் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு படிக்கணும்னு சொல்லி நான் மலேசியாவுக்கு போயிட்டு மாஸ்டர் வந்து யூஎஸ்லேருந்து வந்தார். அவருக்கு ஏஜ் பார்த்திங்கன்னா 86. ஜூன் பேர். அவர் தான் இன்வென்ட் பண்ணார் ஜூ ஸ்கேல்ப் அக்குபங்க்சர் அப்படின்ட்டு. அப்போது அவர் வந்துட்டு என்ன சொன்னார், நம்ம ஹோலெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, நம்மளோட ஸ்விட்ச் போர்டு எதுனா பிரெயின் தான், பாடிக்கு ஸ்விட்ச் போர்டு பிரெயின். ஸோ நம்ம வந்து டைரெக்டாக வந்துட்டு பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சரியாகும் அப்படின்னு சொல்லி கான்செப்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் சொல்லி கொடுத்தார். அதுக்கப்புறம் நிறைய மாஸ்டர்கிட்ட நான் திரும்பவும் போனேன். ஏன்னா நமக்கு வந்து இங்கே அந்த அளவுக்கு இல்லை, நம்ம நாட்டில் சொல்கிறேன், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே இல்லை. ஸோ அதனால் நான் நிறைய முறை போயிட்டு மாஸ்டர்ஸ் எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க. தைவான்லேருந்து ஒரு மாஸ்டர்கிட்ட படித்தேன். அதுக்கப்புறமா கிம் தேவோன்னு சொல்லிட்டு அவர் வந்து சவுத் கொரியன், அவர் மும்பையில் ஸ்டே பண்ணியிருந்தார். அவர்கிட்ட போய் 1 month ஸ்டே பண்ணி அவர்கிட்ட கொஞ்சம் டெக்னிக்ஸ் படித்தேன். அவளுக்காகன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து நிறைய மாஸ்டர்கிட்ட போய் சரி இந்த மாதிரி தீர்க்க முடியாத விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படித்தேன். அதுக்கு முன்னால் என்ன படிச்சிருந்தீங்க நீங்கள்? இல்லை, அதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு டிகிரி நிறையா படிச்சிருக்கேங்க சார். டிகிரிஸ் நிறையா படித்தேன். ஸோ அதெல்லாம் நான் வந்துட்டு விட்டுட்டேன் அவளுக்காக. எம்பிஎம் பண்ணேன், எம்காம் பண்ணேன், பிகாம் பண்ணேன். ஸோ அதெல்லாம் அவளுக்காக விட்டுட்டு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இதே தான் கான்சென்ட்ரேட் பண்ணி இதுலேயே தான் நான் 15 years நான் பண்ணிகிட்ருக்கேன் அக்குபங்க்சர். பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் வந்து 8 years இருக்கேன். சேத்பட்டில் ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்கே பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் பேஷண்ட்டுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அலோபதியோடு சேர்ந்து அவங்களுக்கு வந்து எக்கெல்லாம் இருக்காது. பார்த்திங்கன்னா யூட்ரஸில் வந்துட்டு எக்கு வர்றதுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஏஎம்ஹெச் ஹார்மோன் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு மெடிசன் கொடுத்தும் கூட அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்துட்டு அக்குபங்க்சர் பண்ணும்போது நல்ல ஃபாலிகல்ஸ் டெவலப் ஆகிட்டு நல்ல எக்கு குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி. அதே மாதிரி எண்டோமெட்ரியம் திக்னஸ் சொல்லிவிட்டு அதுவும் வந்து ஓரளவுக்கு இல்லைன்னா அவங்களால கன்சீவ் ஆக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கும், அடினோமேசிஸ் இருக்கும், தைராய்டு இருக்கும், ஏதோ ஒருத்தருக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அந்த ரீசன் என்னன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அது சப்போர்ட் தான் பண்ணியிருக்கு. அலோபதியோட அக்குபங்க்சர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணும். ஸோ அது பண்ணும்பொழுது நிறைய சக்ஸஸ் ரேட் வருது.